ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பென் 10 இட்ஸ் ஹீரோ டைம் சொன்ன உடனே யார் ஞாபகத்துக்கு வருவா? ஆமாங்க, அவரு திரும்ப வர போறாரு. பென் 10 காமிக்ஸை திரும்ப கொண்டு வர போறாங்க. என்னடா சொல்ற? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் விலாவரியா சொல்லு. இத விலாவரியா பார்க்கலாமா? சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த சரித்திரம் 2005 தான் ஸ்டார்ட் ஆச்சு. வழக்கம் போல எல்லா கதைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சோகமான கதை தான் இது. இதை வாங்குறதுக்கு யாருமே முன் வரல. ஏன் கார்ட்டூன் நெட்வொர்க் இதை வாங்குற போது இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் நல்லா இருக்காது, பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மறுத்தாங்க. ஆனா அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பென் 10 தான் கார்ட்டூன் நெட்வொர்க்குக்கு ஒரு அடையாளமே மாறிடுச்சு, ஒரு பிராண்டாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி தான். அட ஆமாண்டா, சின்ன வயசுலலாம் அந்த வாட்சை வந்து கோயில் திருவிழால தேடி அலையாத நாளே கிடையாது. டெய்லி உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருப்பேன், எப்படா அந்த வாட்ச் வந்து கீழே விடுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன் அவங்க கிட்ட. அதெல்லாம் செமையான கதை இல்ல அது? அந்த அளவுக்கு செம்மையான கதை. இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷத்துக்கு மேல ஆகியுமே அதே பவர் இருக்குது பென் 10 கதைக்கு. அந்த பென் 10 கதை திரும்ப வரப்போகுதுன்னு சொன்னா யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது? அதுவும் பென் 10 கிளாசிக், அல்டிமேட் ஏலியன், ஏலியன் ஃபோர்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ண மேன் ஆஃப் ஆக்ஷன் அவங்களே திரும்ப வர போறாங்க. இந்த காமிக்கை உருவாக்க போறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாங்க நாம இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்க பென் 10 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே 4 ஆர்ம்ஸ் தான் மெயின் கேரக்டர் மாதிரி முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்காங்க, பெருசா வச்சிருக்காங்க. பாரு அந்த பல்க்கு அப்படி கையெல்லாம் பாரு புடச்சிட்டு நிக்குது, பயங்கரமா இருக்கு. போற கிளாசிக்லயும் ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன்ல எப்படி வருமோ அதே மாதிரி லுக்கு செம்மையா இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் உள்ள ஏலியன்ஸ் லுக்கை தான் அப்படியே வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க டைமண்ட் ஹெட்டை பாருங்க, அந்த 4 ஆர்ம்ஸுக்கு ட்ரெஸ் இருக்கு, டைமண்ட் ஹெட்டுக்கு ட்ரெஸ் இல்ல, அப்படியே பேர் பாடியோட விட்டுருக்காங்க. என்னடா டைமண்ட் ஹெட்டுக்கு ட்ரெஸ் இல்லாம டைமண்டே பாடியா இருக்கு, அதுல டைமண்ட்லயே மசில் வேற இருக்கு. அதுல கெனன் போர்டு எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த முகம் வந்து அதுல வந்து சின்னதா உள்ள இருக்கும், இதுல முகம் பாரு எவ்வளவு பெருசா வெளியே வந்திருக்குன்னு. அப்படியே ஏலியன் மாதிரி தத்ரூபமா எடுக்கணும்ட்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஒரிஜினல் ஏலியன் வெப் சீரிஸ்ல இருந்து இறக்குன மாதிரி கொஞ்சம் பாக்குறதுக்கு விகாரமா பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுக்காக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க யாரும் பார்க்காதீங்க. அதுவும் இங்க பாரு, எக்ஸலரேட்டர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய சக்கரை எவ்வளவு எப்படி ஸ்பீடா போகும்? அதுல இத்தனையோடு சக்கரம் தான் இருக்கும். அதுவும் பாக்குறதுக்கு லுக்கும் செம்மையா இருக்கும், ஸ்லிம்மா ஃபிட்டா, ஒரு புல்லட் எப்படி ஸ்பீடா போகும் அந்த மாதிரி லுக் அந்த மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு நம்ம மாதிரி இருக்கும். இதுல ஏதோ மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி இவ்வளவு பெரிய டயர் கொடுத்து வச்சிருக்காங்க. மான்ஸ்டர் ட்ரக் எப்படி இவ்வளவு, அது எப்படி வேகமா போகும்? அதுவும் கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்க மாதிரி இருக்குது. கிரே மேட்டரை பாரு ஏதோ விகாரமா போட்டு வச்சிருக்காங்க. கிரே மேட்டரை பார்க்கும்போது ரீசெண்டா ஒரு படம் வச்சு பாருங்க, கேப்டன் அமெரிக்கா படம். அதுல வர வில்லனுக்கு மண்டை இப்படிதான் இருக்கும், அதே மாதிரி மண்டையை கொடுத்து வச்சிருக்காங்க. கிரே மேட்டருக்கு மூளை இருக்குன்னு தெரியும், அதுக்குன்னு இந்த இவ்வளவு ஓப்பனாவா இருக்கும். கிரே மேட்டருக்கு மூளை இருக்கானே தெரியாது, கண்ணு மட்டும் தான் பெருசா இருக்குமே தவிர மூளை இருக்கான்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு ஏலியன் பென் 10லயே இருக்கு, பிரெயின் ஸ்டாம்னு ஒரு ஏலியன் இருக்கு, அதுல வந்து மூளை தெரியும். அதே ரெஃபரன்ஸ் இதுல வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுவும் ஹீட் பிளாஸ்ட் லுக்கே மாத்திட்டாங்க. ஃபுல் ஃபயரா இருக்கு, ஓகே. ஏதோ ரெட் கலர் ஆம்சமா இருக்கு, அதுல உடம்பு ஃபுல்லா அந்த கல்லா கேப் பாறையா வந்து அப்படி கிராக் கூட்ட மாதிரி இருக்கும். ஆனா இதுல அந்த காலு மசில் மாதிரி இருக்கு. ஆனா இதுல காலு அப்புறம் மேல இது மட்டும் தான் இருக்கு, மத்த எல்லாத்துலயுமே நெருப்பா தான் வச்சிருக்காங்க. கையில கூட அந்த இது இல்ல எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஸ்டிங் ஃப்ளை வச்சிருக்காங்க, அது எப்பவும் விகாரமா தான் இருக்கும். அது எப்படி வச்சாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. அப்புறம் அப்கிரேட் இருக்காங்க. அப்கிரேடுக்கு ஆர்ம்ஸ் பாருங்க பயங்கரமா இருக்கு, அதுல வந்து ஒல்லியா இருக்கும். அப்கிரேட் எப்படி இருந்தாலும் அது எப்படிப்பட்ட உருவத்தினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது எப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஆனா புதுசா 2 ஏலியனை ஆட் பண்ணிருக்காங்க இதுல. அந்த கடைசியா இருக்கிற ஏலியன் என்னன்னு தெரியல, அப்புறம் நடுவுல இருக்கிற ஏலியன் எனக்கு தெரிஞ்சு அது வைல்டு மட்டும் நினைக்கிறேன். 2வது போஸ்டரை பாரு. ஆமா, இந்த 2வது போஸ்டர் பாருங்க, எல்லா ஏலியனும் வந்து கடிச்சு திங்கிற மாதிரியே வாய வச்சுட்டு இருக்குது. பென் 10 ஃப்ரெண்ட்லி ஏலியனா இருக்கும், இது வந்து ரொம்ப கொடூரமான ஏலியன் தான் இருக்குது. இப்போ இவங்க இந்த மாதிரியான ஒரு ஏலியனை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்ப வில்லன் அவங்க எந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க? ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருக்கிற ஏலியனையே இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கான்னா, இவன் ஸ்பேஸ்ல இருந்து வர வில்காக்ஸ் மாதிரி ஏலியன்லாம் அவங்க எந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு வில்காக்ஸுக்கு 10 கை இருக்கிற மாதிரி, டென்டகல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி இருக்க போறான்னு தெரியல, பயங்கரமா இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்து 4 ஆர்ம்ஸ்க்கு மட்டும் தனியா ஒரு இது கொடுத்துருக்காங்க. பென் 10 கிளாசிக்கும் சரி, ஏலியன் ஃபோர்ஸ், இந்த ஏன் நீ அல்டிமேட் ஏலியனும் சரி, அவங்க முதல்ல வைக்கிறது ஃபயர் ஏலியன் தான். அதுல ஹீட் பிளாஸ்ட், ஸ்வாம் ஃபயர், அப்புறம் அல்டிமேட் ஏலியன்ல அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர். இப்போ இவங்க ஒரு 4 ஆர்ம்ஸ்க்கு மட்டும் தனியா ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில 4 ஆர்ம்ஸ் தான் அதிக முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 ஆர்ம்ஸ் தான் அடிக்கடி ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன்.
அடுத்த ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. அடுத்த ஒரு போஸ்ட்ல பாருங்க, அதுலயும் 4 ஆர்ம்ஸ் முக்கியமான ஒரு கேரக்டர்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில 4 ஆர்ம்ஸ் வச்சு பயங்கரமான ஒரு கதையை சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். 4 ஆர்ம்ஸ் தான் அதுல ஹல்க் மாதிரி நினைக்கிறேன். 4 ஆர்ம்ஸ் ஹல்க் மாதிரி யூஸ் பண்ண போறாங்க. அடிக்கடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான்னு நினைக்கிறேன் 4 ஆர்ம்ஸா. அப்புறம் ஆம்னிட்ரிக்ஸோட ஒரு லுக் விட்டுருக்காங்க. இந்த லுக்கு பாக்குறதுக்கு சின்ன சின்ன இரும்பு பைப்பை ஒண்ணுக்கு சேர்த்து வச்ச மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஃபுல் மெட்டலா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்குனால முழுசா அவங்க பினிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா காமிக்கா வரும்போது அதோட லுக் வேற மாதிரி மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து கிராண்ட்பா, குவன் அப்புறம் பென்னோட லுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லுக்கே பாரு, கிராண்ட்பாலாம் பாரு ரொம்ப எங்கா இருக்காரு. அதே மாதிரி அந்த கிளாசிக்ல வர மாதிரியே காட்டுக்குள்ள போய் அவங்க வெக்கேஷனுக்கு இருக்கிறாங்க. அந்த ஆரிஜின் ஸ்டோரி மட்டும் ரியலா அப்படியே எடுத்திருப்பாங்க போல இருக்கு. மத்ததெல்லாம் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரிஜினல் கிரியேட்டர் தான் இதை பண்றாங்கனால அது ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆனா இடையில ஒரு ரீபூட் வந்தது பாத்தீங்களா? ஐயோ அது கன்றாவி, அது பென்டனையே கேவலவாதி. ஆனா அதுல வந்து புதிய ஏலியன்ஸோட பவர் ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அதோட லுக்கு சுத்தமா நல்லா இருக்காது. கதையும் ரொம்ப கன்றாவியா இருக்கும். அந்த ரீபூட்டை நீங்க சரி ஒரு தடவை பார்க்கலாமேன்னு கூட கொஞ்சம் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணிடாதீங்க. மரண மட்டமா இருக்கும். ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன்லாம் எவ்வளவு பங்கமா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் மூவிக்கு இணையான கதை. அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா கதை எழுதியிருப்பாங்க. ஒரு செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். இப்போ இதை மேன் ஆஃப் ஆக்ஷனே ஒரிஜினலா ரீபூட்டா கொண்டு வர போறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. மேபி வேணா மே மாசம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சம்மர் டைம்ல, அதனால ரிலீஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கு. பாருங்க பென்டனுக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு. பென்டனுக்கு உலகம் ஃபுல்லா தான் ஃபேன் இருக்காங்களே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. நீங்களும் ஒரு பென்டன் ஃபேனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அடுத்து காமிக் ரிலீஸ் ஆன உடனே அதோட ரிவ்யூவும் நம்ம சேனல்ல வரும். அதையும் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஏலியன் பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்காக புதுசா நிறைய கண்டென்ட் வரப்போகுது. அனிமி பத்தி நிறைய பேச போறோம். பஸ்ஸஸ் வீடியோ நிறைய போட போறோம். உங்களுக்கு எந்த கேரக்டருக்கும் விசஸ் வீடியோ வேணுன்றத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.